ஹலோ யூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் நிஃப்டி இந்த டேயில் எப்படி மூவ் ஆச்சுதுங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ், பவர் கிரிட் கார்ப் இதெல்லாம் எதுக்காக ரேலி ஆச்சுது, என்டிபிசி, இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் எதுக்காக விழுந்துச்சு, அப்புறம் ஓஎன்ஜிசி மண்டே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது எதனால் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் யுஎஸ் ஒரு மிக்சடான மூவ் பண்ணிச்சு யுஎஸ் மார்க்கெட்டு. ஸோ அது எதனாலங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் கிரிப்டோ கொஞ்சமாக ரேலியாக இருந்துச்சு. க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி மார்க்கெட்டை பற்றிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தவறாமல் கிடைக்கும். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 19,554, க்ளோசிங் 19,428, 114 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. 0.59% ஃபால் இது. ஸோ மார்க்கெட் கண்டினியூஸாக லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக விழுந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காரணம் மூடிஸ் யூஎஸில் இருக்கிற பேங்க்ஸுக்கெல்லாம் டவுன்கிரேடு பண்ணாங்க. அப்புறம் நம்மளோட ஆர்பிஐயில் மானிட்டரி பாலிசி டிசிஷன் வெளியாச்சுது, அதனால் கொஞ்சம் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஏஷியா ஃபுல்லாகவே யூஎஸில் இருக்க பிரச்சனை காரணமாக ஒரு நெகட்டிவ் கியூஸ் தான் ஓடிட்டுருக்குது ஏசியாவிலையும். ஏன்னா சைனாவோட அந்த க்ரோத் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, அதுவும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ ஓவராலாகவே வேர்ல்டு ஃபுல்லாகவே மார்க்கெட் ஒரு மாதிரி மந்தமான நிலையில் தான் இருக்குது. ஸோ அது நம்ம மார்க்கெட்டையும் பாதித்து நம்ம மார்க்கெட்டும் விழுந்துட்டுருக்குது. ஸோ இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போது இந்த விழுறது ரொம்பவே நம்ம மார்க்கெட்டை பாதிச்சிட்ருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 19,543. இது ஒரு 11 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுது. ஓப்பன் ஆனது முதல்ல இது பார்த்திங்கன்னா விழ தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ விழுந்து ஒரு 1 PM வரைக்கும் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 1 PMல் ஒரு டீசெண்டான பை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பையுமே அந்த பைக்கு அப்புறமே சைட்வேஸில் தான் மார்க்கெட்டு மூவ் ஆச்சு, மேலே போகலை. ஸோ அந்த பையுமே ஒரு 3 PM வாக்கில் மறுபடியும் கீழே சரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எவ்வளோ பை ஆச்சுதோ, ஒரு 1 PMக்கு அது எவ்வளவோ அப்பர் சைடு போச்சுதோ அதே அளவுக்கு 3 PM அது டவுன் சைடு போயிடுச்சு. ஸோ எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு 114 பாயிண்ட்ஸ் லோவராக க்ளோஸ் ஆச்சுது எண்ட் ஆகிறப்போ. ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக எந்த பையுமே இல்லை. ஸோ யாருமே மார்க்கெட்டில் பை பண்ணுற மூடில் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அப்புறம் சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 65,727, க்ளோசிங் 65,322, 365 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. 0.56% ஃபால் இது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோம்னா ஆகஸ்ட் சீரிஸ் 94 பாயிண்ட்ஸ் விழுந்து 19,501 இருக்குது. 0.48% ஃபால் இது. செப்டம்பர் சீரிஸ் பார்த்திங்கன்னா 86 பாயிண்ட்ஸ் விழுந்து 19,626 இருக்குது. 0.44% ஃபால் இது. அக்டோபர் சீரிஸ் பார்த்திங்கன்னா 89 பாயிண்ட்ஸ் விழுந்து 19,720 இருக்குது. 0.45% ஃபால் இது. ஆகஸ்ட் சீரீஸில் பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 0.48 குறைஞ்சிருக்குது. செப்டம்பர் சீரீஸில் 5.36% அப்பாக இருக்குது. அக்டோபர் சீரீஸ் 2.33% அப்பாக இருக்குது. ஸோ செப்டம்பர் சீரீஸ்லையும் அக்டோபர் சீரீஸ்லையும் கான்ட்ராக்ட்ஸ் ஆட் ஆகிருக்குது. செப்டம்பர் சீரீஸில் அதிகமான கான்ட்ராக்ட்ஸ் ஆட் ஆகிருக்குது. ஆகஸ்ட் சீரீஸில் ஸோ அதோட எக்ஸ்பைரி முடிகிறதுனால அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 19,479 ஸ்டாப் ஆச்சுது. 7 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. 0.04% ஃபால் இது. இந்தியா விக்ஸை பார்த்தோம்னா 11.52 இருக்குது. 0.12 அப்பாக இருக்குது. 1.07% அப்புது. ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 1,171 இருக்குது. 37 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருந்துச்சு. 3.28% அப்புது. ஸோ ஹெச்எல் டெக்னாலஜிஸ் எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு $2.1 பில்லியன் ஒர்த்தான டெக்னாலஜி கான்ட்ராக்ட் வெரைசான் அப்படிங்கிற கம்பெனிகிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்டை கொடுத்த கம்பெனி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க யூஎஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டெலிகாம் ஆப்ரேட்டர். இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யூஎஸில் ரொம்ப அதிகம். சப்ஸ்கிரைபரை வச்சு பார்க்குறப்போ யூஎஸில் இருக்க பெரிய கம்பெனி வெரைசான் தான். ஸோ இது எந்த மாதிரி கம்பெனின்னு பார்த்தோம்னா, இப்போது
மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்புறம் வந்து ப்ராட்பேண்ட் டிவி சர்வீஸ் இந்த மாதிரி யூஎஸில் கொடுக்குற ஒரு கம்பெனி. அப்புறம் வந்து பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா 2.5 வந்து ரேலி ஆகி 244 இருக்குது, 1.03% அப். இது பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா இது ஏற்கனவே Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது, அதனால் அந்த ஒரு பை வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 1:3ன்னு போனஸ் கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது எவ்ரி 3 ஸ்டாக் ஆஃப் பவர் கிரிட் கார்ப்புக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதோட ரெக்கார்ட் டேட்டு 12 செப்டம்பர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நியூஸு வந்ததும் கூட கொஞ்சம் ரேலி ஆச்சு பவர் கிரிட் கார்ப்பு. என்டிபிசி பார்த்தோன்னா 4.4 வந்து ஃபால் ஆகி 213 இருக்குது, 2.02% ஃபால். இது என்டிசி பார்த்தோன்னா 11th ஆகஸ்ட் அன்றைக்கி வந்து அது எக்ஸ் டிவிடெண்ட் ரேட்டை வந்து கிராஸ் பண்ணிச்சு. ஸோ இவங்க டிவிடெண்ட் வந்து ஒரு 3 rupees கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 3 rupees ஆல்ரெடி ஸ்டாக்கில் கம்மியாச்சுது. அது போக பார்த்திங்கன்னா இது Q1 ரிசல்ட் வந்ததுலேருந்தே விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எக்ஸ் டிவிடெண்ட்னால் அதாவது 3 rupee வந்து எக்ஸ் டிவிடெண்ட்டில் கம்மியாச்சுது. ப்ளஸ் வந்து மார்க்கெட் ஏற்கனவே என்டிபிசியில் விழுந்துட்டுருக்கிறதுனால அது கூட கொஞ்சம் விழுந்து ஒரு 4.4 வந்து விழுந்துச்சு. அப்புறம் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 32 பாயிண்ட்ஸ் விழுந்து 1397 இருக்குது, 2.30% ஃபால். இது இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி ரேலி ஆச்சுது. எதுக்காக பார்த்தோம், லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் வந்து இந்த ஸ்டாக் நல்லா ரேலி ஆச்சுது. அதுக்கு ரீசன் வந்து இவங்களோட எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 25 basis points வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறப்ப ஆப்வியஸாக அது வந்து அந்த ஸ்டாக்குக்கும் அந்த கம்பெனிக்கு வந்து அடுத்த குவார்ட்டரில் லாபத்தை கொண்டு வர்றது. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க கொடுத்துட்ருந்த இன்ட்ரெஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு இனிமேல் 25 basis point வந்து கம்மியாகும். ஸோ இது ஆப்வியஸாக வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குங்கிறதுனால ரேலி ஆச்சுது. பட் குளோபல் கியூஸு அப்புறம் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எதுவுமே நல்லா இல்லாததுனால முக்கியமாக இந்த பிரச்சனை வந்து எப்படி ட்ரிகர் ஆச்சுதுன்னா அந்த மூடிஸ் வந்து பேங்க்ஸ் எல்லாத்தையும் டவுன்கிரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை சால்வ் ஆச்சு. இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சிச்சு, மார்க்கெட் விழுற பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக வந்து அது ஒரு பேங்க் ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தான் செய்யும், மார்க்கெட் வந்து அடுத்த ரெக்கவரி ஆகிறது வரைக்கும். அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 3073 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரே நாளில் வந்து ஒரு பிக்கர் அமௌண்ட்டுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ்ஐ பார்த்தோம் அப்படின்னா 500 crore பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பை. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோன்னா டவ் வந்து 105 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகி 35,281 இருக்குது, 0.30% அப்புது. S&P 500 பார்த்தோம்னா 4.7 வந்து விழுந்து 4,464 இருக்குது, 0.11% ஃபால். இது நாஸ்டாக்கை பார்த்தோம்னா 93 பாயிண்ட்ஸ் விழுந்து 13,644 இருக்குது, 0.68% ஃபால். இது டவ்வை பார்த்தோம் அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸு அப்புறம் வந்து டெலிகாம் கம்பெனிஸ், ஹெல்த் கேர் கம்பெனிஸ் இது எல்லாமே நல்லா ரேலி ஆச்சுது வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் டவ் வந்து ரேலி ஆச்சுது. ஆனால் S&P 500 நாஸ்டாக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக அந்த பெரிய பிக் டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாமே ஒரு லாஸஸை சந்தித்ததுனால அந்த பிக் டெக் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துச்சு வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் நாஸ்டாக்கும் S&P 500 நஷ்டத்தை சந்திச்சிச்சு. அப்புறம் யுஎஸ் விக்ஸை பார்த்தோன்னா 1.01 வந்து ஃபால் ஆகி 14.84 இருக்குது, 6.37% ஃபால். இது கிரிப்டோவை பார்த்தோன்னா பிட்காயின் வந்து 29,336 இருக்குது, 270 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சு, 0.93% அப்போது. எத்திரியம் பார்த்தோம்னா 6.79 விழுந்து 1849 இருக்குது, 0.37% ஃபால். இது பினான்ஸ் பார்த்தோம்னா 246.9 இருக்குது, 0.9 வந்து அப்பாச்சுது, 0.36% அப். இது ஸோ கிரிப்டோ வந்து சேம் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி டவுட்லேயே பிஹேவ் பண்ணுறதுனால கிரிப்டோ ஹோல்டும் அதே தான் டிபிக் பண்ணுது. ஸோ கிரிப்டோவில் பார்த்தோம்னா அது ஒரு நாள் ரேலி ஆகுது, அந்த ரேலியானது அவ்வளோத்தையுமே வந்து எகைன் 2 நாளில் வந்து அது லூஸ் பண்ணுது, மறுபடியும் 3வது நாள் ரேலி ஆகுது. ஸோ பட் என்ன தான் நடந்தாலும் அது 30,000 தாண்ட மாட்டேங்குது, 29,000க்கும் கீழே போகலை. ஸோ 29,000லேருந்து 30,000ங்கிற ரேஞ்சில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆனால் தான் ஒன்று கீழே போகுதா இல்லை வந்து மேலே போகுதாங்கிற ட்ரெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அது வரைக்கும்
கிரிப்டோ இப்படியே தான் மூவ் ஆகிட்ருக்கோம். க்ரூடு பார்த்தீங்கன்னா 0.33 வந்து அப்பாக இருக்குது, 86.73 இருக்குது, 0.38% அப் இது. க்ரூட் எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ரூடில் வந்து அவங்க டிமாண்ட் எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோர்காஸ்ட் படி பார்த்தோம்னா டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரி தான் ரிசல்ட் வந்து இருக்குது. அதனால் க்ரூடு ப்ரைஸ் வந்து ரேலி ஆகிட்டு இருக்குது. ஸோ க்ரூடும் வந்து சேம் வந்து கிரிப்டோ மாதிரி தான் ஒரு நாள், ஆனால் இது ஆப்போசிட்டில் அப்படியே பிஹேவ் பண்ணுது. அதாவது க்ரூடு வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால ஒரு நாள் விழுது, அப்புறம் அதே விழுறது மறுபடியும் வந்து கெயின் ஆகிடுது. பட் க்ரூடுக்கு வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டு தான் அதிகமாக இருக்க சான்சஸ் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. அப்புறம் கரன்சி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி வந்து 82.84 இருக்குது, 0.13 அப்பாக இருக்குது, 0.16% அப்புது. யூரோ பார்த்தீங்கன்னா 0.11 அப்பாகி 90.81 இருக்குது, 0.12% அப்புது. பிரிட்டனோட பவுண்ட் வந்து 105.24 இருக்குது, 0.53 அப்பாக இருக்குது, 0.51% அப்புது. கரன்சிஸை பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ருப்பி வந்து யூஎஸ்டிக்கு எகெயின்ஸ்டாக கொஞ்சம் ஃபாலாக இருக்குது. யூரோ, பிரிட்டனோட பவுண்ட் ரெண்டுமே இந்தியன் ருப்பிக்கு எகெயின்ஸ்டாக இந்த ஆக்சுவலாக மூணுமே வந்து ரேலி தான் ஆயிருக்குது. யூஎஸ்டிக்கு எதுக்காக ரேலி ஆச்சுது, யூஎஸ்டிக்கு எகெயின்ஸ்டாக எதுக்காக இந்தியன் ருப்பி விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா நல்லாவே வந்திருந்தாலும் ஃபெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதை குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி டொவிஷாக பேசுனதுனால, அதாவது நெகட்டிவாக பேசுனதுனால என்ன இருக்குது அப்படின்னா யூஎஸ்டி வந்து ரேலி ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் வந்து யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் வந்து நாங்கள் கம்மி பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவில் அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ ஒரு எட்ஜில் இருக்குது. அவங்களோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா 2%, அது வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். பட் அது வந்து 3.2 வந்திருக்குது. ஸோ 3.3 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் அதோட கம்மியாக தான் வந்திருக்குது. ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவு கண்ட்ரோலாக வந்துட்டுருக்குங்கிறது தான் அது மீன் பண்ணுது. பட் ஸ்டில் வந்து ஃபெட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, இன்னும் கொஞ்சம் விழ வைக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க எய்மில் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் ஏற்றுவோம்னு சொல்லியிருக்கிறதுனால யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஸோ யூஎஸ்டி ஸ்ட்ராங்கன்னா ஆப்வியஸாக அந்த இது கோல்டை பாதிக்கும். ஸோ கோல்டு பார்த்திங்கன்னா 1945 இருக்குது, 3 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு, 0.16% ஃபால் இது. அப்புறம் ஓஎன்ஜிசியோட ரிப்போர்ட் வந்துருந்துச்சு, Q1 நெட் ப்ராஃபிட்டு. அவங்களோட Q1 நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 34% வந்து ட்ராப் ஆகிருக்குது. இதுக்கு அவங்க ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் லோவராக இருந்துச்சு. ஸோ அந்த ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் லோவராக இருந்ததுனால தான் அது வந்து ஓஎன்ஜிசிக்கு இந்த மாதிரி Q1ல நஷ்டத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓஎன்ஜிசி வந்து ஒரு நெகட்டிவான நெட் ப்ராஃபிட்டை காட்டியிருக்கிறதுனால மண்டே வந்து ஓஎன்ஜிசி விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த நேரத்தில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, அந்த ஸ்டாக்குக்கு ரொம்பவே பாதிப்பை கொடுக்கும். ஸோ அதனால் ஓஎன்ஜிசி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.